30 டேஸ்ல வெயிட் லாஸ் பாசிபிளா? எஸ், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை ஷேக் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. கம்பல்சரி நீங்க 2 வேளையும் ஷேக் எடுத்தே ஆகும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்காக ஷேக் எடுக்கிறீங்க, ஒரு வாரம் 10 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஒரு 30 நாளாவது நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா இதுல என்னதான் ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக டயட் ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுல நியூட்ரிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில பேர் பண்ற பெரிய தப்பே கேலரி கம்மியா சாப்பிடணும், கேலரி கம்மியா சாப்பிடணும்னு பாக்குறீங்களே தவிர நியூட்ரிஷனை நீங்க பாக்குறதே கிடையாது. அதனாலதான் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னில நிறைய உங்க உடம்பு டயர்டாகும். உங்களுடைய ஸ்கின் டார்க் ஆகுறது, உங்க பாடி ஒரு ஃபிட்னஸே இல்லாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன் கிடையாது. உங்க பாடி டைப்க்கு ஏத்த மாதிரியான ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்களும் உங்களுடைய வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.